அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்ததும் 20,000 இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். வனத்திற்கு செல்வதை தவிர்த்து உனக்கு உரியதான இந்த நாட்டினை நீ ஆளும் பொறுப்பினை அடைவாயாக என்று தயரதன் ராமனிடம் கூறுதல். பாடல் எண் 557. உனக்குரிய நாடிதனை உரிமை என்றே அடைந்திடுவாய், வனம் செல்லல் தவிர்த்து உனது வாழ் உரிமை படைத்திடுவாய், எனதுள்ள மொழி இதனை ஏற்று இன்னல் துடைத்திடன்றே தனதுள்ள கருத்துரைத்தே தயரதன் சொல் விடுத்தனனி. இதுவே 557வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உனக்குரிய நாடிதனை உரிமை என்றே அடைந்திடுவாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தான் கைகேயிக்கு கொடுத்த வரத்தினை சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அதன் காரணமாக வனவாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணும் எண்ணத்தையே கைவிட்டு விட வேண்டும் என்றும் தன் மகன் ராமனிடம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்ட தயரத மன்னன், இந்த கோசல நாடானது உனக்கு உரியது, முறைப்படியே நீ இளவரசனாக முடிசூட்டப்பட்டு அதன் பிறகு மன்னனாகும் நிலையை அடைந்து ஆட்சியினை மேற்கொள்வதற்குரிய உரிமை உடையது. அவ்வாறாக உனக்கு உரிமை உடையதாகிய இந்த நாட்டினை உனக்குரிய உரிமைப்படியே நீ அடைந்து விட வேண்டும் என்று உன்னை மிகவும் அன்புடன் வேண்டுகிறேன். வனம் செல்லல் தவிர்த்துனது வாழ் உரிமை படைத்திடுவாய். அவ்வாறு நீ உனக்கு உரிமை உடையதான இந்த நாட்டினை ஆளும் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்பதால் வனவாசம் செய்வதற்காக வனத்துக்கு செல்லும் உனது திட்டத்தை தவிர்த்து விடுவதோடு மட்டுமல்லாமல், அவ்வாறு வனம் செல்வதை தவிர்ப்பதன் மூலம் உனது வாழ்வின் உரிமையாகிய நாடாளும் பொறுப்பினை ஏற்பவனாக நீ திகழ வேண்டும் என்பதே எனது உள்ளத்தின் விருப்பமாகும். எனவே வனத்துக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு உனது வாழ்வின் உரிமையாகிய நாட்டினை ஆளும் பொறுப்பினை நீ இழந்து விடாமல் அதற்காக உன்னை நீ தயார்படுத்தி உருவாக்கி இந்த நாட்டை நீயே ஆள வேண்டும் என்பதே எனது விருப்பம். எனதுள்ள மொழி இதனை ஏற்றின்னல் துடைத்திடன்றி. அவ்வாறான எனது உள்ளத்தின் விருப்பமே எனது உள்ளத்தின் மொழியாக இப்போது உன்னிடம் பேசுகையில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எனது உள்ளத்தின் மொழியாகிய இவை யாவையும் நீ ஏற்று செயல்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செயல்படுவதன் மூலம் உள்ளத்துள்ளே எழுகின்ற இன்னல் என்னும் துன்பம் யாவையும் துடைத்து அவ்வின்னல்களை அகற்றிவிட வேண்டும் என்றும் உன்னை யான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தனதுள்ள கருத்துரைத்தே தயரதன் சொல் விடுத்தனனி என்று ராமன் மேல் தான் கொண்ட பாசத்தாலும் தான் கொடுத்த வரத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்ற துன்பத்தாலும் தனது உள்ளம் என்னும் எண்ணங்கள் யாவையும் ராமனிடம் வெளிப்படுத்தியவாறே தயரதன் பேசினான். இதுவே இந்த 557வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 558வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.